தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட நாம் எது சந்தோஷமா இருக்க வேண்டுமா? நம்பிக்கையில சந்தோஷமா இருக்க வேண்டும். ஆகவேதான் ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஹல்லேலூயா. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்க வைத்திருக்கீங்க பாத்தீங்களா நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையை நாம் யார் மேல வைக்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு சந்தோஷத்தை தேவன் தருவார் என்பதை குறித்து நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்க வேண்டுமாம்? கர்த்தர் மேல இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் நம்பிக்கை வைக்கிறோம். யார் மேல வைக்கிறோம்? மனிதர்கள் மேல வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் மேல, நம்முடைய கணவர் மேல, நம்ம மனைவியின் மேல, நம்முடைய சொந்த பந்தங்கள் மேல, நம்முடைய வீட்டின் மேல, நம்முடைய பணத்தின் மேல, நம்முடைய வேலை ஸ்தலங்கள் மேல நாம் அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் மீது என்ன பண்றோம்? நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை வைக்கும் பொழுது ஒரு நாள் நமக்கு ஏமாற்றம் தான். ஆனால் நாம் யார் மேல நம்பிக்கை வைக்க வேண்டுமாம்? உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆகவேதான் சாலமோன் ஞானி ரொம்ப அழகா சொல்றாரு, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கட்டும். ஆகவேதான் மேல அதிலே 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவைகள் உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்கும் பண்ணும்போது அது இன்பமாயிருக்கும். எவைகள்? தேவனுடைய வார்த்தைகள். தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு யார் ஒருத்தர் செவி கொடுத்து அந்த வார்த்தைகளின் பிரகாரமாய் நடந்து அந்த வார்த்தைகளை தனக்குள்ளாக வைத்துக்கொண்டு அந்த வார்த்தையின் மேல ஒருத்தர் நம்பிக்கையா இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு தான் சொல்றாரு, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும். ஹல்லேலூயா. உன் நம்பிக்கையில நீ சந்தோஷமா இரு. இப்ப பாருங்க, தேவன் மேல வைக்கிற ஒரு நம்பிக்கையில நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை உங்களை ஒருபோதும் என்ன பண்ணாதான் வெட்கப்படுத்த விடாது. ஹல்லேலூயா. ஆகவேதான் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. இங்க ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம், எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா தேவன் மேல வைத்ததுல அவனுக்கு வைத்த நம்பிக்கையில அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் வேற யாருமே என்ன பண்ணலையா? நம்பிக்கை வைத்தது கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அதிலே 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு, அவன் மோசே தனக்கு கற்பித்த அந்த கட்டளைகளின்படியும் கற்பனைகளின்படியும் என்ன பண்ணாராம்? சரியாக நடந்தார். அப்ப நம்ம நம்பிக்கை தேவனுடைய வார்த்தைகள் மீது இருக்கும் பொழுது அவன் ஒருபோதும் அசைக்கப்பட முடியாது. ஹல்லேலூயா. அவனை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. எசேக்கியா ராஜா பாருங்க, தேவன் மேல அளவு கடந்த ஒரு நம்பிக்கை வைத்தவரா இருந்தார். ஆகவேதான் எசேக்கியா ராஜா அவர் என்ன பண்றாரு? ஏசாயா தீர்க்கதரிசி வராரு. அது 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல 1 முதல் நீங்கள் அந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்க ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்வாரு, நீங்க உங்க வீட்டு காரியங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒழுங்குபடுத்திக்கோங்க, நீங்க மரணம் அடைய போறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? சொல்லிட்டு போறார். போன உடனே என்ன பண்றாருன்னு சொன்னா, எசேக்கியா ராஜா சுவர்புறமாய் திரும்பி தேவ சமூகத்தை நோக்கி என்ன பண்றாருன்னா, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து கொண்டேனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா மிகவும் கர்த்தரை நோக்கி அழக்கூடியவரா இருந்தார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இவருக்குள்ளாக ஒரு நம்பிக்கை, நான் போய் தேவ சமூகத்துல ஜெபித்தால் தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. அந்த ஜெபம் நிச்சயமாக எனக்கு ஒரு பதில் கொடுக்கும் என்று எசேக்கியா
எசேக்கியா ராஜாவுக்கு தெரியும். இப்ப பாருங்க, எசேக்கியா ராஜா கர்த்தரை நோக்கி மிகவும் அழுகுறாரு. உடனே பாருங்க, ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி பாதி முற்றத்தை கூட தாண்டல. அதுக்குள்ளே கர்த்தர் சொல்றாரு, நீ போய் மறுபடியும் என்ன பண்ணு, எசேக்கியா கிட்ட போய் சொல்லு, நான் உன் நாட்களோட என்ன பண்ணுவேன், 15 வருஷத்தை கூட்டி கொடுப்பேன் என்று சொல்லி. பாத்தீங்களா என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் தேவன் மேல அளவு கடந்த நம்பிக்கை வைக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும், மரணமே நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அதையும் மாற்றிப்போட தேவனால கூடும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அநேக நேரங்கள்ல நம்பிக்கை வைக்க வேண்டியவர் மேல நம்பிக்கை வைக்காமல் யாரையோ நம்பிக்கொண்டிருப்பதனால, எதையோ நம்பிக்கொண்டிருப்பதனால தான் இன்றைக்கு அநேக தோல்விகள், அநேக பிரச்சனைகள். அன்றைக்கு பாருங்க, எசேக்கியா ராஜாவை போல தேவன் மேல நம்பிக்கை வைத்தவன அதற்கு முன்னும் இல்லையாம், அதற்கு பின்னும் இல்லையாம். ஹல்லேலூயா. அப்ப எந்த அளவுக்கு தேவன் மேல ஒரு மனுஷன் நம்பிக்கை வைத்திருக்கிறான், அந்த நம்பிக்கையினெல்லாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ண மாத்திரத்துல கர்த்தர் அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டிய ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் எப்படி இருக்கிறார்னு சொன்னா, வார்த்தையா இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்ப பாருங்க, தேவன் தான் வார்த்தை, வார்த்தை தான் தேவன். அந்த தேவன் மேல யார் ஒருத்தர் நம்பிக்கை வைக்கிறீங்களோ அவர்களை தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டார். அவர்களை ஒருபோதும் தேவன் நம்மை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். அவர் எப்பொழுதும் அவர்களை வழிநடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. ஹல்லேலூயா. இங்க ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா, யோசுவாவை குறிச்சு பார்க்கிறோம். எரிகோ பட்டணம் என்ன பண்ணுச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு எரிகோ கோட்டை என்ன பண்ணுது, ஒரு தடையாய் காணப்படுது. ஆகவே என்ன பண்றாங்க, அவர்கள் அங்கிருந்து என்ன பண்ண கடந்து போக முடியாததுனால கர்த்தரை நோக்கி என்ன பண்றாங்க, விண்ணப்பம் பண்றாங்க. அப்போ கர்த்தர் சொல்றாரு, யோசுவா பார்த்து சொல்றாரு, நீங்க ஒன்னும் பண்ண தேவையில்ல, 6 நாள் சுற்றி வந்து என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது 7ஆவது நாள் 7 முறை என்ன பண்ணுங்க, சுற்றி வாங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. அதே போல பாருங்க, யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் சுற்றி வந்து என்ன பண்றாங்க, வெறும் ஸ்தோத்திரங்களை செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம், என்ன ஆண்டவரே, ஒரு கடப்பாறை, ஒரு பெரிய சுத்தி, அது மாதிரிலாம் இருந்தா தானே ஆண்டவரே, ஜேசிபி இயந்திரங்கள் எல்லாம் வச்சாதான் இந்த சுவர் இடியும். ஆனா நீங்க என்னன்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளெல்லாம் கேள்வி கேட்டிருப்போம். ஆனால் பாருங்க, யோசுவா எந்த ஒரு கேள்வி கேட்கவே இல்லை. கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தார்ல, அந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை தேவன் மேல வைத்ததுனால கர்த்தர் சொன்ன பிரகாரமாகவே என்ன பண்றாங்க, அவங்க அழகா என்ன பண்றாங்க, சுற்றி வந்து 6 நாளும் சுற்றி வந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்றாங்க. 7ஆவது நாள் 7 தரம் சுற்றி வந்து கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, அதிலே 20ஆம் வசனம் நான் வாசிக்கும் பொழுது, எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ரொம்ப அழகா ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக தேவன் மேல நம்பிக்கை வைத்து அவர்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி சுற்றி வந்த பிறகு தேவனுடைய சமூகத்துல பாருங்க, அவர்கள் எக்காலங்களை ஊதுகையில் ஆர்ப்பரித்து முழங்குகையில் பட்டணம் என்ன பண்ணா, அந்த மதில் சுவர் தானாவே இடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவர்கள் மெல்ல ஏறி இறங்கி என்ன பண்றாங்க, அங்க இருந்த எல்லாரையும் வெட்டி போட்டு அங்க இருந்த பொண்ணு பொருள் எல்லாம் என்ன பண்றாங்க, சுதந்திரித்து கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார் என்று சொன்னால் அந்த வார்த்தையை நீங்கள் முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும். தேவன் ஒரு காரியத்தை சொல்வார் என்று சொன்னால் அதை நிச்சயமாய் நமக்கு நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். உன் வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் சொன்னது போல, தேவன் நான் ஜெபித்தால் என் ஜெபத்தை கேட்பார் என்ற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். இங்க பாருங்க, இந்த மாதத்துல தேவன் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாரு, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மளை சேதப்படுத்தக்கூடியதான எத்தனையோ பிரச்சனைகள் வரும், எத்தனையோ போராட்டங்கள் வரும், எத்தனையோ நிந்தைகள் வரும். அவைகள் மத்தியில ஒன்றும்
உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று கர்த்தர் சொன்னார் பாருங்க. அந்த வார்த்தையை யார் ஒருத்தர் பிடித்து கொண்டு அந்த வார்த்தையின் பிரகாரமாய் யார் ஒருத்தர் நடக்கிறாங்களோ அவர்களை தேவன் வெட்கப்படுத்த விட மாட்டார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையில நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமாம்? சந்தோஷமா இருக்க வேண்டும். அன்றைக்கு பாருங்க, எசேக்கியா ராஜா தேவன் மேல வைத்த நம்பிக்கையில அவர் சந்தோஷமா இருந்ததுனால்தான் அவர் போயிட்டு ஒரு ஜெபம் பண்ண மாத்திரத்துல தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டு 15 ஆண்டுகளை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். இங்கே பாருங்க, யோசுவா தேவ சமூகத்துல போயிட்டு விண்ணப்பம் பண்ண உடனே கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. அந்த ஆலோசனை பிரகாரமாய் நடந்தாங்க. அந்த ஆலோசனை பிரகாரமாய் நடந்தது நிமித்தமாய் எரிகோ கோட்டையை இடிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அங்கிருந்த எல்லாவற்றும் சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவன் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தைகளை சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைகளின் பிரகாரமாய் நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டார். ஹல்லேலூயா. அன்றைக்கு 38 வருடமாய் வியாதியாய் கிடந்த ஒரு மனுஷன் படுத்த படுக்கையோடு கூட படுத்து கொண்டிருக்கிறான் பெதஸ்தா குளத்துக்கிட்ட. இப்ப பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் தூதன் வருவாரு, அந்த குளத்தை கலக்குவாரு, நான் போய் விழுவேன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் கலக்கப்படும் பொழுதும் இங்க பாருங்க, இவர் போறதுக்கு முன்பாக வேறு ஒருத்தர் யாராவது என்ன பண்றாங்க, போய் அந்த குளத்துல விழுந்து சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க. பாருங்க, நாமளா என்ன பண்ணுவோம்? நாங்க 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 38 வருஷமா நான் காத்துன்னு இருக்கிறாங்க, என் வாழ்க்கையில அற்புதமே நடக்கலன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிட்டு என்னை சாகடிச்சு போட்டுருங்க, இல்லைன்னா எங்கன்னா எனக்கு கொண்டு போயிடுங்க, வேணாங்க எனக்கு இந்த சுகம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், விட்டு போயிடுவோம். ஆனால் 38 வருஷமாய் வியாதியாய் கிடந்த மகன் எப்பொழுது குளம் கலக்கப்படும், எப்பொழுது நான் அந்த குளத்துல விழுவேன், எப்பொழுது தேவன் எனக்கு சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையிலே உறுதியா இருந்தான். அந்த நம்பிக்கையிலே சந்தோஷமா இருந்ததுனால ஆண்டவரே அவனை தேடி வந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் என் படுத்த படுக்கையா இருக்கிறேன், என்னை பார்த்து நீங்க படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றீங்களே, அப்படி இல்லை. தேவன் சொன்ன வார்த்தைக்கு உடனே செவி கொடுத்து அந்த வார்த்தையில நம்பிக்கை உள்ளவனாய் மாறி அந்த வார்த்தையின் பிரகாரமாய் அவன் எழுந்தான். ஹல்லேலூயா. அவன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடியவனாய் மாறினான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம கூட தேவன் மேல நம்பிக்கை வைத்தோம் என்று சொன்னால் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாருன்னா அந்த வார்த்தைக்கு அப்படியே நாம் செவி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, நோவா பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நோவா, இந்த ஜனங்கள் எல்லாம் உருவாக்குறது மனஸ்தாபமா இருக்கிறது, இவருடைய பாவங்கள் பரலோகத்துக்கு எட்டிச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, அதனால நீ என்ன பண்ணு, நான் இந்த தேசத்தை என்ன பண்ண போறேன், மழையினால அழிக்க போறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ண நோவா கிட்ட சொல்றாரு. நீ கொப்பேர் மரத்தினால என்ன பண்ண, ஒரு பேழையை கட்டுன்னு சொல்லிட்டு அதோட நீளம் அகலம் உயரம் ஆழம் எல்லாமே இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியங்களும் என்ன பண்றாரு, நோவாவுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். நோவா கேட்டிருக்கலாம், ஆண்டவரே, நாங்க மழையே பார்த்ததில்ல, மழையினால தேசத்தை அழிக்க போறேன்னு சொல்றீங்க, எப்படி ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. கர்த்தர் சொன்னாரா, அந்த வார்த்தை அப்படியே நடக்கும்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில அவர் விசுவாசம் உள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன பிரகாரமாகவே அவர் பேழையை உண்டு பண்ணினார். எத்தனையோ பேர் கேவலமா பேசியிருப்பாங்க, மழையை பார்க்க மாட்டாத நாட்கள்ல மழை வரும்னு சொல்றாங்களே, இவன் பாரு பேழையை கட்டுறான்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் ஏளனமாய் பேசியிருப்பாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் அவன் பொருட்படுத்தாமல் தேவன் சொன்ன பிரகாரமாக தானும் தன் குடும்பத்தாரும் இணைந்து பேழையை கட்டி தேவனுடைய நாமத்தை என்ன பண்றாங்க, மகிமைப்படுத்துறாங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் மழை பெய்தது, எல்லாரும் என்ன பண்றாங்க, அழிக்கப்பட்டாங்க. ஆனால் நோவாவும் அவனுடைய குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது. காரணம் அந்த நம்பிக்கை. ஹல்லேலூயா. யார் ஒருத்தர் தேவன் மேல அளவு கடந்த நம்பிக்கை வைக்கிறீங்களோ உங்களை தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டார். உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கட்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்தெந்த காரியங்களை குறித்து நம்பிக்கை இழந்து காணப்படுறீங்க, எந்தெந்த காரியங்களை கண்டு என் வாழ்க்கையில தோல்விதாங்க, என் வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லை, என் வாழ்க்கையில மேன்மையே இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் நம்பிக்கையை தேவன் மேல வையுங்கள். அந்த நம்பிக்கை ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. அன்றைக்கு எப்படி எசேக்கியா ராஜா தேவன் மேல நம்பிக்கையுடையவரா இருந்தாரோ அதே போல பாருங்க, நோவா தேவன் மேல நம்பிக்கையுடையவரா இருந்தார். 38 வருஷமாய் வியாதியாய் கிடந்த மகன் தேவன் மேல நம்பிக்கையா இருந்தாரோ, யோசுவா தேவன் மேல நம்பிக்கையா இருந்து வெற்றி பெற்றாரோ, அதே போல நாம கூட
தேவன் மேல நம்பிக்கையா இருந்து நாமளும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நம் யாவரும் இருக்கிற இடங்கள்ல தேவனை நோக்கி, ஆண்டவரே என் நம்பிக்கையில நான் விசுவாசமா உறுதியா இருக்கிறேன், கிருபை தாங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா எங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் தகப்பனே, மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் என்று சொன்னது போல நாங்கள் எதையோ நம்பிக்கொண்டிருக்கிறோம் தகப்பனே, அதெல்லாம் விட்டுட்டு அப்பா எங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கும்படியாக எசேக்கியா ராஜாவை போல, யோசுவாவை போல ஆண்டவரே தகப்பனே, நோவாவை போல 38 வருஷமாய் வியாதியுள்ள மகனை போல ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் தேவன் மேல நம்பிக்கையுடையவர்களாய் மாறி எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை காணும்படிக்கு கிருபை செய்வீராக. இன்றைக்கு கூட ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் எதன் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறாங்களோ அந்த நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு தேவன் மேல நம்பிக்கையுடையவர்களாய் மாறி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தாமே கூட இருங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.